வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட கலந்துட்ட ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட சினிமாவை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன கலர் படம் கிசான் கன்யா. 1937 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த காலத்திலே கலரா படம் ஓட்டியிருக்காங்க. 1907 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர் இந்தியாவில் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுவும் கொல்கட்டால. இந்த தியேட்டரோட நேம் வந்து எல்பின்ஸ்டோன். அந்த காலத்துல பாப்கார்னோட விலை என்னவா இருந்திருக்கும்? சினிமாக்காக கொடுக்கிற விருதுகள்லயே தி பெஸ்ட் அப்படிங்கிறது தேசிய விருது. அந்த தேசிய விருதை 1954 வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேசிய விருதை பத்தி பேசுற நாளைக்கு இந்திய சினிமாவோட பிதாமகன் அப்படின்னு அழைக்கப்படுற தாதா சாஹேப் பால்கே வந்து 1913 வருஷம் ஹரிச்சந்திரா அப்படின்ற படத்தை எடுத்தாரு. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக மாட்டு வண்டியில கிராமமா போய் ப்ரமோட் பண்ணாரு. அதாவது 57,000 போட்டோஸ் கொண்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை நீங்க பார்க்கணும்னா வெறும் 3 அணா தான் செலவாகும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணியிருக்காரு. இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா போற போக்குல நம்மளும் கூவி தான் மக்களை தியேட்டருக்கு வர வைக்கணும் போல இருக்கு. கருப்பன் செட்டியார் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபர் 1937 காந்திஜியோட வாழ்க்கையை படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1937 இருந்து 1940 வரைக்கும் ஷூட்டிங் போயிருக்காருங்க. அது 50,000 அடி பிலிம் 12,000 அடியா குறைச்சி 2.5 மணி நேரம் படமா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான கேமராக்களை வாங்கி குவிச்சிருக்காரு. என்ன ஒரு ஃபேஷனேட்டான மனிதர் இல்ல. 1931 காளிதாஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படத்துல காந்திஜி அவர்களை பத்தியும் அவரோட ராட்னத்தை பத்தியும் ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை டிபி ராஜலட்சுமி அவங்க பாடியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அந்த காலகட்டத்தில் டீக்கல்ல இந்த பாட்டை எப்படி கேட்டிருப்பாங்க? 1933 வள்ளி திருமணம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த பீரியட்ல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டா பிரிட்டிஷ்காரங்க நம்மள வெளுத்து விட்டுருவாங்கன்னு அந்த படத்துல இன்டைரக்டா அவங்கள அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஒரு பாட்டுல வெள்ளை கொக்குகளே விரட்டலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது என்னடா அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க நம்மளை கேட்டப்போ, நாங்க கொக்குகளை தானே சொன்னோம், உங்களையா சொன்னோம், போவியா அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா நக்கல் அடிச்சிருக்காங்க. ஆர் நடராஜ முதலியார் 1916 இந்தியா பிலிம் கம்பெனி அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோவை பெங்களூர்ல கட்டியிருக்காரு. பெங்களூர்ல ஏன் கட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கிளைமேட் நல்லா இருக்கும், ஏசி இல்லாத காலகட்டம், ஸ்டுடியோ எடிட் ஷூட்லாம் ஹீட் ஆகும் இல்லையா, அதனால அங்க கட்டி அதகலம் பண்ணியிருக்காரு. காளிதாஸ் இந்த படம் முதல் தமிழ் பேசுற படம்னு சொல்லுவாங்க. ஆனா இது மும்பைல ப்ரொடக்ஷன் பண்ணதுனால இந்த பெருமை வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்ற படத்துக்கு போயிடுச்சு. இந்த படம் சென்னையில 1934 ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னோட ஃபேவரட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி பிடிச்சி பார்த்தலாம். பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே நம்ம தமிழ் சினிமால நிறைய பெண்கள் சாதிக்க வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு 1934 ரிலீஸ் ஆன ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்ற படத்தோட ஒளிப்பதிவாளர் மீனாட்சி நாராயணன். 1936 ரிலீஸ் ஆன மிஸ் கமலா அப்படின்ற படத்துக்கு ப்ரொடியூசர் டிபி ராஜலட்சுமி. 1937 ரிலீஸ் ஆன ராஜசேகரன்ற படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ராஜம் புஷ்பவனம். அந்த காலத்திலே பெண்கள் எப்படி சாதிச்சிருக்காங்க, ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு இல்லைங்க. இதெல்லாம் சொன்னனே எனக்கு. ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் மூவி அப்படின்ற பெருமையை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல பியு சின்னப்பா நடிச்ச உத்தமபுத்திரன் எடுத்துக்கிச்சு. 1940 ரிலீஸ் ஆன இந்த படத்துல தான் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டம்னா இதாயா அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசப்படுற படம் சந்திரலேகா. 1948 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 609 பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த படம் சக்க போட்டுச்சுங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.